மாப்பிள்ள என்ன ரொம்ப யோசிக்கீங்க? அண்ணனுக்கு கட்சியில் பதவி வாங்கணும். நம்ம கட்சியில் பதவி வாங்கணும்னா கலவரம் பண்ணி வீடியோ எடுத்து அனுப்பணும். அண்ணே வீடியோ எடுக்க ஃபோன் வச்சுருக்கண்ணே, சொல்லுங்கள் கவர் பண்ணிடுறேன். ஓகே, ரெடியாயிரு. ரைட்ண்ணே. வீடியோவுக்கு என்ன பண்ண? ஐயா, இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க ஐயா. என்னையா சீட்டு பணம் பிரிக்க வந்துட்டீங்களா? இயேசு உங்களை நேசிக்கிறார். போங்க, அவங்களுக்கு வேற வேலை இல்லை. அதுக்குள்ள காலி ஆயிட்டா. சோதரம் பார்த்த இயேசுவே இவரை ரட்சிங்கப்பா. மாப்பிள்ள 2 ஆடு வருது. வீடியோ கிடைச்சிருமா? யோ நில்லுங்கய்யா. என்னையா ஊருக்குள்ள வந்து என்ன பண்றீங்க? இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க ஐயா. இயேசு உங்களை நேசிக்கிறாரா? நீங்க எதுக்கு எங்க வந்தீங்க? இயேசு நல்லவர்னு சொல்ல வந்தோங்க ஐயா. நாங்க அப்ப கெட்டவங்களா? இயேசு பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக இந்த பூமியில வந்து. அத உங்க வீட்டுல போய் சொல்லுங்கய்யா. வெண்ண அன்புள்ள இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. அப்பா, எங்களை அடித்து துன்புறுத்திய அந்த மகன்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அந்த மகன்களை ரட்சிக்க தகப்பனே, ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கை குறுகவில்லை தகப்பனே. அப்பா, சவுலை நீர் பவுலாக மாற்றினீரே, அந்த மகன்களையும் பவுல்களாக மாற்றுங்க தகப்பனே. அப்பா, அந்த மகன்கள் குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ரட்சிங்கப்பா, அந்த மகன்களை ரட்சிங்க அப்பா. எங்கள் அண்ணன் வட்டச் செயலாளர் வாழ்க. எங்கள் அண்ணன் வட்டச் செயலாளர் வாழ்க வாழ்க. எங்கள் அண்ணன் வட்டச் செயலாளர் வாழ்க. எங்கள் அண்ணன் வட்டச் செயலாளர் வாழ்க. எப்படின்னா இவ்வளோ சீக்கிரம் பதவி கிடைச்சது? வீடியோ வேலை செஞ்சிருக்கு. தலைவர் வீடியோ பார்த்து போட்டு கொடுத்துட்டாரு பதவியை. அடுத்து என்ன பண்ணலாம்? இதை விட பெரிய பதவி வேணா பெரிய சம்பவம் எதுவும் பண்ணாதான் உண்டு. நல்ல பெரிய சர்ச்சை பார்த்து போமா. கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போனால் குமுறுன்னு குமுறிடுவாங்க. எங்கேயாவது 4 கிளடு கட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே போய் நம்ம வீரத்தை காட்டி வீடியோ எடுத்துட வேண்டியதான். அடுத்த திட்டம் அதுதான். புரிஞ்சுதா? என்னையா கொண்டாட்ட வேண்டி கிடக்கு? நிறுத்தியா? நிறுத்துங்கயா. நிறுத்துங்கயா. அடின புடின அடி. போயா வெளியில. போங்கயா வெளியில. கிளம்பு. என்னென்ன அவசரமாக வர சொல்லியிருக்கீங்க? என்ன விசேஷம்? எல்லாம் நல்ல விஷயம்தான் தம்பி. நம்ம பண்ண சம்பவத்துக்கு தலைவர் எனக்கு ஒரு கார் கொடுத்துருக்காரு. இந்த நிக்குது பாத்தியா? ஆமாண்ணே, கார் சூப்பர். அப்புறம் அண்ணே, எப்படியாவது அடுத்த பதவி வாங்கிடணும். என்ன கலவரமாவது பண்ணி அடுத்த பதவி வாங்கிடணும். வாங்கிடணும். அண்ணனுக்கு கண்டிப்பா அந்த பதவி வாங்கி கொடுத்துடணும்னே. எல்லாம் நல்லதுதான் தம்பி. நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், வாங்கிக்கோங்க. தாங்க 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 தாங்க. அண்ணே, கார்ல ஒரு ரவுண்டு போமானே? போலாம் தம்பி. உங்களுக்கு இல்லாததா? வாங்க போலாம்.
அந்த 20ஆம் நம்பர் பெட் பேஷண்ட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க, இவங்க தான் இது. அவங்கள வர சொல்லுங்க. வணக்கம் ஐயா. அவங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, பிளட் லாஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம பிளட்டு கிடைச்சா அவங்கள காப்பாற்றிடலாம். சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அரேஞ்ச் பண்ணுங்கள். ஓ நெகட்டிவ் பிளட். சரிங்களா? காப்பாற்றலாம்ல டாக்டர்? எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது. பிளட் கிடைச்சா காப்பாற்றிடலாம். சரி, அரேஞ்ச் பண்ணிடுறேன். அரேஞ்ச் பண்ணிடுறீங்களா? அப்போ ஓகே. அப்போ அண்ணனை ஒரு தடவை பார்க்கலாமா? நீங்கள் ஒருத்தர் மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க. சரி. ஐயா, எங்க அண்ணன் ஐசியூல போராடிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு ஐயா. எப்படியாவது காப்பாத்திருங்க ஐயா. பதட்டப்படாம பேசுங்க பிரதர். பிரதர், பதட்டப்படாம பேசுங்க. காப்பாத்திருங்க ஐயா. எந்திங்க, எப்படியாவது காப்பாத்திருங்க ஐயா. எந்திங்க முத. எந்திங்க முத. ஐயா, பதட்டப்படாதீங்க. என்ன எங்க என்ன அண்ணன் ஆச்சு? அடிபட்டு கிடக்குற ஐசியூல. நீங்க வந்து காப்பாத்திருங்க. எப்படியாவது காப்பாத்திருங்க ஐயா. உங்க ஏசாமி கிட்ட சொல்லி எப்படியாவது காப்பாத்திருங்க ஐயா. இயேசு சாமி சுகம் கொடுப்பாரு, சுகம் கொடுப்பார். வாங்க போய் பாப்போம், வாங்க. பிரதர், இவர்தானே நம்ம ஏரியா வட்ட செயலாளர்? ஆமா, எங்க அண்ணன் தாங்க ஐயா. என்னாச்சு இப்போ? பிளட்டு கேட்டிருக்காங்க. பிளட்டு இல்லை, கிடைக்கல. நல்லா தேடி பார்த்தோம், கிடைக்கல. பிளட் இருந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்பிக்கை இல்லை. எப்படியாவது ஜெபம் பண்ணி குணப்படுத்திருங்க ஐயா. ஜெபம் பண்ணி குணப்படுத்திடலாம். ஆனா எல்லாம் இயேசுவால தான் முடியும். நீங்க இயேசுவை நம்புங்க, இயேசுவை விசுவாசிங்க. அவர் உங்க அண்ணனுக்கு சுகம் கொடுப்பாரு. இப்பவே நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு சுகம் கொடுக்க இயேசுவால முடியும். கண்ணால கண்டீங்கல்ல, அவங்க தேவனை விசுவாசித்தாங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்க அண்ணனுக்கு சுகம் கிடைக்கணும்னு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீங்கன்னா சுகம் கண்டிப்பா கொடுப்பாரு. கட்சி பதவிக்காக நான் அவங்கள அடிச்சு பிரச்சனை பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சுக்கலாம். எங்களை மன்னிச்சுங்க. நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் பிரதர். நீங்க அதை இன்னுமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் மன்னிக்க சொல்றாரு. நான் அதை அப்பவே மறந்து மன்னிச்சிட்டேன் பிரதர். எல்லாத்தையும். எப்படியாவது எங்க அண்ணனை காப்பாத்திருங்க ஐயா. சரி, ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா. அப்பா, எங்க ஏரியா வட்ட செயலாளருக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, இவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுங்க தகப்பனே. பிளட் கிடைச்சிட்டா அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? கிடைக்கலையே. அப்படியா? என்ன பிளட்டுங்கய்யா? ஓ நெகட்டிவ் பிளட். எனக்கும் அதே பிளட் தான். எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கங்க. ஓகே, வெரி குட். நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க, சீக்கிரம் உங்களுக்கு பிளட் ஏற்றி அவங்கள காப்பாற்றிடலாம். ஓகே, உடனே பண்ணிடுறேன். ஏசப்பா, உமக்கு நன்றியப்பா. நன்றியப்பா. ஏசப்பாவா? ஆமாண்ணே, ஏசப்பா தானே உங்களை காப்பாத்திருக்காருண்ணே. நம்ம அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அடிச்சோம்ல, அந்த பாஸ்டர் தான் ரத்தமே கொடுத்தாரு. அவர் தான் உங்களை காப்பாத்தினாரு. அப்படியா? நம்ம அந்த பாஸ்டரை போய் பார்க்க போவோம், வாங்க. போலாண்ணே, அவங்க சர்ச்சுக்கே போயிருமுண்ணே. பிரைஸ் லார்ட் பிரதர், வாங்க. பிரைஸ் லார்டுங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஐயா. நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, எனக்கு சுகம் கிடைச்சிட்டு. உங்களுக்கு நான் அநேக கெடுதல் செஞ்சு உங்களுக்கு சர்ச்சில் இருந்து அடித்தோம், துன்புறுத்தினோம். ஆனாலும் நீங்கள் என்னை மன்னிச்சு உங்கள் ரத்தத்தை கொடுத்து என்னை காப்பாற்றிட்டீங்க. நன்றி ஐயா. எனக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு முதல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் தான் உங்களுக்கு சுகம் கொடுத்தார். அதாவது இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதரையும் ரட்சிக்கிறதுக்காக, எல்லா மனிதருக்கும் சுகம் கொடுக்கிறதுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து சகலத்தையும் ஜெயித்தார். ஜெயித்து உயிரோடு எழுந்தார். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் அவர். அவர் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்தார். பதவி நிறைய தவறு பண்ணிட்டேங்க ஐயா. எல்லாத்தையும் துன்பப்படுத்தியிருக்கேங்க ஐயா. எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தியிருக்கேன். இயேசு அந்த பாவங்களிலிருந்து எங்களை மன்னிப்பார் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது பிரதர். அதனால நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, பாவ மன்னிப்பை அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு மன்னிப்பார். நன்றிங்க ஐயா. சரி, ஜெபம் பண்ணுவோமா?
கொண்டாடமே